வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் கோதுமை மாவுல மைதா மாவுலலாம் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனா இது ரேஷன் அரிசியில செஞ்ச காரசாரமான சுவையான பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நரன்னு, அதாவது இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்க, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். வானலியில 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நம்ம மெஷரிங் கப்ல அரிசி அளந்தோம் இல்லையா, அந்த மெஷரிங் கப்ல இந்த 1 டம்ளர் தண்ணி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்கு. நான் அவசரத்துல டம்ளர்ல ஊத்திட்டேன், அதனாலதான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாகணும், கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டா வெதுன்னு ஆன உடனேயே நம்ம மாவை கொட்டி அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம். முதல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம். ஏன்னா முதல்லயே நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா கட்டி பட்டுரும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறேன். மாவு நல்லா வேகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டா கெட்டியா வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போறோம். நம்ம அரிசியில செய்யற இந்த பாஸ்தாவுக்கு எல்லாருக்குமே இந்த மாவு பதம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. இப்ப பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ரொம்ப சுலபமான வேலை தான், கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம 3/4 கப் அளவு தண்ணியில இந்த மாவை கொட்டி இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கிளறினாலே போதும். இது பாதி அளவுக்கு தான் இது வெந்திருக்கும். இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறுனதும், கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இது மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க மாவு. இதை 2 உருண்டைகளா பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். நான் தட்டுலயே மேல நெய் தடவி இருக்கேன். ஏன்னா ஒட்டாம வரணும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது. அதுக்காக சப்பாத்திக்கு உருட்டுற கட்டையில கூட நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். நான் உள்ளங்கை வச்சே தட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சன்னமாலாம் இருக்க கூடாது, திக்காவே இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்க, கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியில நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் தடவாமலே தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த யோசனை வந்தது. இப்ப நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து நம்ம பாஸ்தாவுக்கு ஒரு ஷேப்புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கையில எடுக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்பூனும் கத்தியோ வச்சு லைட்டா எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். பாருங்க, நான் எப்படி இதை ஃபோல்டு பண்றேன்னு பாருங்க. திக்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்றது. அரிசி மாவுல கண்டிப்பா இந்த அளவுக்கு திக்னஸா தான் இருக்கணும். ரொம்ப சன்னமா இருந்துச்சுன்னா கரெக்டா வராது. முதல்ல ஆப்போசிட்
மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க ஆப்போசிட் கார்னர் ரெண்டத்தையும் பேக்ல வர மாதிரி ஒன்னா சேர்த்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஷேப்ல பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ல நீங்க செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஓரத்துல எல்லாம் சின்ன சின்ன பீசஸா இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஃபோல்டு பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவே இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டீங்கனாலே போதும், அழகா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன பால்ஸா கூட உருட்டி எடுத்துக்கலாம். இட்லி போனியில நான் ஏற்கனவே தண்ணி வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்ச பிறகு இந்த இட்லி தட்டை உள்ள வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வாணலியில 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீள்வாக்குல அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் பொடியா அரிஞ்சது, இதையும் இதோட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒண்ணுதான் இருந்தது, அதனாலதான் நான் எக்ஸ்ட்ரா சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் இருந்தா அதையே 2 பெரிய வெங்காயமா கூட நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சமா தூளுப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான தூளுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ரெண்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் இதோட ஒரு 5-6 புதினா இலை சேர்க்கிறேன். ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக நான் புதினா இலை 5-6 சேர்த்திருக்கேன். அதெல்லாம் சுருங்கி போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கலந்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமா அதிலே தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ரேஷன் அரிசி பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலாவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டா இருந்தது. இப்ப நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நைட்டே எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலையும். மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, லைட்டா அங்கங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா நம்மளுக்கு ரேஷன் அரிசி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்